இன்றைய ஜெபம் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே, தேவனாலே எல்லாம் கூடும். என்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்துக்கு அடுத்த காரியங்கள் ஆனாலும் சரி, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் ஆனாலும் சரி, நம்முடைய சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள் ஆனாலும் சரி, உறவுக்கு அடுத்த காரியங்கள் ஆனாலும் சரி, எல்லாம் முடிந்து விட்டது, இனி அவ்வளவுதான் என்றெல்லாம் நாம் கலங்க வேண்டியது இல்லை. இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் எல்லாம் கூடும் என்று நாம் விசுவாசிப்போம். செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, தேவனாலே எல்லாம் கூடும் என்கிற வேத வசனத்தின் பிரகாரம் உம்மை பின்பற்றுகிற உம்முடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, தங்கள் வாழ்க்கையில என்ன இழப்புகள் உம்முடைய நாமத்தின் நிமித்தம், என்ன அவமானங்கள் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷகத்தின் நிமித்தம் ஏற்பட்டாலும் உத்தமமாய் உம்மை பின்பற்றி உம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்திலே நீர் வீற்றிருக்கிறது போல அவர்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்திலே பங்கெடுக்கிறவர்களாய் ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், உம்முடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷகத்தின் நிமித்தம் ஆண்டவரே, வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவள் எவளோ அவர்கள் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை அவர்களை தொடர்ந்து வர அனுகிரகம் செய்யும். அவர்கள் ஆண்டவரே முந்தினோராய் இருந்தாலும் பிந்தினோராய் இருந்தாலும் ஆண்டவரே நிறைவான பலனை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அனுகிரகம் செய்திருளும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். God bless you.